இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா அப்படின்னு கேட்டா 50-50. ஏன்னா அட்வான்டேஜஸ் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது மேட்ச் நல்லா போகல அப்படின்னும் போது அந்த இம்பாக்ட் பிளேயரை வந்து உள்ள கொண்டு வந்துடுறாங்க. மேட்ச்ல ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கு. இப்போ ஒரு 10 ஐபிஎல் டீம் இருக்கு அப்படின்னா 6 to 7 டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணி அந்த ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே வந்து இது ஒரு நல்ல அட்வான்டேஜா இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு சிவம் டூபேவா இருக்கட்டும், ரச்சின் ரவீந்திராவா இருக்கட்டும், இந்த மாதிரி நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்ஸை வந்து ஐபிஎல் டீம்ஸ் வந்து எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு பியூர் பேட்டரா வந்து பாக்குறாங்க. சோ அவங்களுக்கு பதிலா ஒரு நல்ல ஒரு பேசரையோ இல்ல ஒரு நல்ல ஸ்பின்னரையோ உள்ள கொண்டு வந்துடுறாங்க. சோ பேட்டர்ஸா பார்க்கும்போது மேபி அது அவங்களுக்கு அந்த ஒரு பிளேயர் இண்டிவிஜுவல் பிளேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜா போகலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து சிவம் டூபே வந்து பேட்டரா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது டீம் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா சிவம் டூபே கிட்ட வந்து பாலை கொடுத்து நீ வந்து ஓவர்ஸ் வந்து போடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சிவம் டூபே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்க முடியுது. ஸோ சிவம் டூபேனால விக்கெட் எடுக்க முடிஞ்ச ஒரு நல்ல ஆல்ரவுண்டரா இருந்தாலுமே இந்த ஐபிஎல் அப்படின்னு வரும்போது இம்பாக்ட் பிளேயர் ரூல் அப்படின்னு வரும்போது அது மாதிரி அவரை வந்து ஒரு பியூர் பேட்டரா பாக்குறாங்க. அது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன்.